ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா வந்து ஏற்கனவே ஒரு கறி செஞ்சனால இப்படி இருக்குது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொதிச்ச அப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து மிளகா இருக்குல்ல, மிளகாவை கீறி வெட்டுங்க. வெட்டிட்டு அதில் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்துட்டக்கப்புறம் தக்காளி வதங்கினக்கப்புறம் நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நல்லா தக்காளியை வேக விட்டால் கிரேவியாக வந்துடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது கிங் ஸ்பைசஸ் அப்படிங்கிற பெப்பர் ஃப்ரை ட்ரை மசாலா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த மசாலா வேணாலும் போட்டுக்கலாம். மசாலாவில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த பெப்பர் ட்ரை மசாலாவை போட்டுக்கிட்டேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தனியா மசாலா போட்டுக்கோங்க. தனியா மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, கறியை வந்து இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருங்க. அந்த தண்ணி வெந்தோடனே அந்த தண்ணியும் கறியையும் சேர்த்து அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடிடுங்க. மூடிட்டு வேகட்டும். நல்லா வத்தணும் தண்ணி.